யோ அன்புயா, என்னாச்சு? அவரை பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? என்னாச்சு? மா என்னத்தமா சொல்றது, உள்ள விட மாட்டேன்னு அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப கெடுபிடி பண்றான். அப்போ நீங்க இன்னும் அவரை போய் பார்த்து பேசவே இல்லையா? நேரம் போய்கிட்டே இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க? எவ்வளவு நேரமா அந்த இன்ஸ்பெக்டர் மல்லு கட்டி நிக்கிறது? அந்த குழலி ரொம்ப நல்லவ மாதிரி பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டாமா. அவ ரொம்ப மோசமா. அவ போன் கூட சுவிட்ச் ஆஃப்ல தாமா இருக்கு. பாட்டியும் பேத்தியும் நல்லா திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்திருக்காங்கம்மா. ஆனா குழலி இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. ஆஹா இல்லங்க, குழலைக்கு இங்க நடக்கிறத பத்தி எதுவுமே தெரியாது. மா எப்படிமா அவ்வளோ உறுதியா சொல்ற? அவ ஆசிரமத்துக்கு போற 2 நாள் மொபைல் கூட யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனா. அதனால அவ இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. என்னமோ நீ சொல்ற, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. என்னென்ன இப்படி சொல்றீங்க? சிவத்தை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுமே. ஏமா எங்களுக்கு ஐடியா கொடுக்கறதே சிவன்தாமா. அவரை பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டு பார்க்கவே கூடாதுன்னு சொன்னா நாங்க என்னமா பண்றது? அந்த இன்ஸ்பெக்டர் வேற ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாரு. மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறதுனால தானம்மா சிவா அவனை சஸ்பெண்ட் பண்ண வச்சான். அந்த கோவத்துல தாமா இப்படி நடந்துக்கிறான். அந்த இன்ஸ்பெக்டருக்கும் இவருக்கும் அப்படி என்ன முன் விரோதம்? அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஊர்ல தாமா வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டான். சிவா அவனை கூண்டுல நிக்க வச்சு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்துட்டான். 1 வருஷம் அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட்ல இருந்தான். அந்த வெறுப்புல தாமா இப்படி நடந்துக்கிறான். அதுக்காக அவர் எப்படி நான் பார்க்காம இருக்க முடியும்? நான் போய் பாப்பேன். நான் அவரோட பொண்டாட்டி. அவர் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அவ்வளவுதான். அவர் ஒண்ணு குற்றவாளி இல்ல. அவரை பார்க்க கூடாதுன்னு தடுக்க இன்ஸ்பெக்டருக்கு எந்த உரிமையும் இல்ல. அன்பு இருமா, யோ சொன்னா கேளுமா. யோ இரியா, இப்பதான் அன்புக்கு சிவத்து மேல ஒரு அக்கறை வந்திருக்கு. அதை தடுக்க பாக்குற? ஒரு சிங்க பெண்ணா மாறி அன்பு உள்ள போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். சிவம், மாமா மாமா மா இங்க வாமா, இங்க வா. யார் நீ? இவரை எதுக்கு லாக்அப்ல வச்சிருக்கீங்க? போறவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுதான் என் வேலையா? யார் நீ? நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணும்போது நானும் அங்கதான் இருந்தேன். நீங்க என்ன கவனிக்கலையா? இந்த ஆளை வண்டியில ஏத்தும் போது உங்க தெருவே நின்னு வேடிக்கை பார்த்துச்சு. அதுக்காக எல்லாருக்கிட்டையும் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? யார் நீ? நான் அவரோட பொண்டாட்டி, அன்பு செல்வி நல்ல சிவம். கழுத்துல மஞ்சள் தாலி இருக்கு, ஆனா இந்த கல்யாணம் ஒரிஜினலா? இந்த கல்யாணம் சட்டப்படி சம்பிரதாயப்படி செல்லும். அதனால என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? வாட் வில் யூ டூ? நான் ஒரு லாயரோட வைஃப். எனக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும். அலட்சியமா நீங்க சொல்ற பதில கேக்குற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நீங்க திமிராதான் பதில் சொல்லுவீங்கன்னு சொன்னா then you have to face the consequences according to the law. If you are ready for it, I am also ready for it. குழலிங்கிற பொண்ணை இவர் கடத்திட்டாருன்னு அவங்க பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்னீங்களே ஆஸ்பல்லா, அப்படிதான் நாங்களும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இது எங்க ஃபேமிலி மேட்டர். இதை நாங்களே பேசி சால்வ் பண்ணிப்போம். அதுக்காக நீங்க இவரை லாக்அப்ல வச்சிருக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. போலீஸ்காரங்களுக்கு நியாயத்தை பத்தி நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம். நீங்களும் சேர்ந்துதான் இந்த கடத்தல் நாடகத்தை நடத்திருக்கீங்கன்னு அந்த பாட்டி சொல்லியிருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்ல உங்க பேர் இல்ல. உங்களால முடிஞ்சா அந்த பாட்டிட்ட பேசி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க. அன்பு, நீ போ. குழலியோட பாட்டியை பார்த்து முதல்ல பேசு. பேசுங்க பேசுங்க. ஏய் சத்யா, இங்க பாரு. நீ என் மேல இருக்கிற கோவத்துல இந்த கேஸை நீ தப்பா டீல் பண்ணிட்டு இருக்க. ஓ, உன் பொண்டாட்டிய பார்த்ததோ வீரம் பொங்கிட்டு வருதோ? வரும் வரும், புது பொண்டாட்டி இல்ல. ஏய் சத்யா, கத்தாத சிவம், இது ஏன் இடம். நீ என்னதான் சவுண்டு கொடுத்தாலும் இங்க எதுவுமே நடக்காது. பாட்டி, பாட்டி. என்னம்மா?
குழலி தான் வீட்ல இல்லையே. இல்ல பாட்டி, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? என்ன எதுக்கு பார்க்கணும்? உனக்கும் எனக்கும் பேசுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. இல்ல பாட்டி, இருக்கு, பேசணும். என்ன? பாட்டி, கீழே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நிஜமாவே உங்களுக்கு ஒன்னும் தெரியாதா? சத்தம் கேக்கலையா? எவன் வீட்லயோ என்னமோ நடக்குது, எனக்கு என்னடி? அங்க பிரச்சனைன்னு இங்க வந்து சொல்ல வந்துட்ட? இல்ல பாட்டி, ஏய், அது அவங்களால என் வீட்ல இருக்கிற பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்க பிரச்சனையை நான் எதுக்குடி பார்க்கணும்? நான் எதுக்காக அதை தெரிஞ்சுக்கணும்? பாட்டி, கீழே போலீஸ் வந்தாங்க. போலீஸா? ஏன் வீட்டுக்குள்ளியா? போச்சு, கொஞ்ச நஞ்சம் இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு. ஏன் வீட்டுக்குள்ள எதுக்குடி போலீஸ் வந்தாங்க? அவங்க வந்து சிவத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்படியா? அவன் தான் பெரிய வக்கீலாச்சே, அவனை எதுக்கு கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க? பாட்டி, என்ன எதுக்கு கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்கன்னு உனக்கே தெரியாதா? ஏமா, அவங்க ஒண்ணுமே சொல்லாமலையா கூட்டிட்டு போனாங்க? இல்ல, சொன்னாங்க பாட்டி. என்ன சொன்னாங்க? குழலிய கடத்திட்டு போயிட்டாருன்னு நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னாரு. நானா? ஆமால. ஓ, ஆமா. பாத்தியா, நான் மறந்தே போயிட்டேன். வயசாயிடுச்சுல. பாட்டி, நீங்க ஆமா, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவ கடத்திட்டு போனால, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே செய்வாங்க. என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? குழலியே அவரை மன்னிச்சு நல்லதானே பேசிக்கிட்டு இருக்கா. ஆ? நீங்க ஏன் திடீர்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு எனக்கு புரியல பாட்டி. ஏய், புரியலையா இல்ல புடிக்கலையா? உன் சாய வெளுக்குதுன்னு பயமா இருக்கா? பாட்டி, குழலி மாதிரி நானும் ஏமாளியா இருந்திருந்தா ரொம்ப வசதியா இருந்திருக்கும்ல. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க பாட்டி. ம்ஹும். நீ எதுவும் சொல்லாதப்பவே உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டவ நான் ஒருத்தி மட்டும்தான். என்கிட்ட உன் நாடகத்தெல்லாம் காட்டாத. சிவத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதும் அவங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏய், நீ என்னடி எல்லாத்தையும் ஏதோ உலக அதிசய மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க? ஃப்ராடுத்தனம் பண்ணா ஜெயிலுக்கு தான் போகணும், உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். எல்லா இடத்துலயும் இது வழக்கம் தானே. உங்களுக்கு கோவம் இருக்குன்னு தெரியும் பாட்டி. அதுக்காக எவ்வளவு கோவத்தோட இருப்பீங்கன்னு நான் நினைக்கல பாட்டி. அப்புறம் என்ன நினைச்ச? உன்னை கட்டிக்கணுங்கிறதுக்காக என் பேத்திய 4 தடி பசங்களை வச்சு கடத்திருக்கான். அவ வாழ்க்கைய வம்பாக்கிட்டான். அவனை மன்னிச்சு நல்லா இருன்னு வாழ்த்த சொல்றியா? ஆமா, அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதுக்கு நீ எதுக்குடி இப்படி பதறி அடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிற? அவன் பண்ணது தப்புன்னு உனக்கே தெரியாதா? வாழ மாட்டேன் வைக்க மாட்டேன்னு ஏதோ முறுக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுன. இப்ப என்ன பாட்டி, இப்பவும் நான் இனியாவுக்காக தான் இங்க இருக்கேன். வேற எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. அடியே, அந்த கதையெல்லாம் இங்க வந்து சொல்லாத. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே உன் மனசுல ஒண்ணு இல்லன்னு தானே சொன்ன. மனசுல ஒண்ணு இல்லாதவ நடந்துக்கிட்ட மாதிரியா நடந்துக்கிட்ட? நான் தான் உன்கிட்ட நேருக்கு நேரா பேசினே, மறந்துட்டியா? இல்ல பாட்டி, சத்தியமா இல்ல. அவர் எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா இனியாவ காப்பாத்தி கொடுக்க மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். உன் சத்தியம் சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் நான் பார்த்தாச்சுடி. உனக்கு அவன் மேல பாசம் இல்லாமையா அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போன மறு நிமிஷமே இப்படி துடிச்சிட்டு வந்து நிக்கிற? பாட்டி, இப்பவும் இனியாவ நினைச்சுதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். உனக்கும் அவனுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது தெரியவும் வேணாம். அதே மாதிரி இனியாவ பத்தி எல்லாம் நான் எதுக்கிட்டு யோசிக்கணும்? எனக்கு என் பேத்தி தான் முக்கியம். அவ வாழ்க்கைய வீணாக்கணவன நான் சும்மா விடவே மாட்டேன். பாட்டி, அவர்தான் இதை செஞ்சாருன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? அது தெரியாம நீங்க எப்படி அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? வாடி வா 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 வா, இதோ வருதுல தாலி கட்டின பாசம். ஏண்டி, முதல்ல கோழி சொன்னா, அதுக்கப்புறமா நீயும் தானடி அவ அப்படி இப்படின்னு அழுது புரண்ட. இப்ப வந்து அவன் தான் செஞ்சான்னு தெரியுமான்னு கேக்குற? நீ அவன் மேல கோவமா இருக்க. உன்னையும் அவன் ஏமாத்திருக்கான்னு நினைச்சுதான் அவன் மேல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இல்லனா உன் மேலையும் சேர்த்து கொடுத்திருப்பேன். பேச்ச மாத்தி பேசி நடிக்கிறியா என்கிட்ட? பாட்டி, எதுவா இருந்தாலும்
குழலி வந்ததுக்கு அப்புறம் அவ கிடக்குறா இருக்கச்சி. இன்னும் அவ உன்னை நம்பிக்கிட்டு கிடக்குறா. 4 நாள்ல புத்தி மாறி போய் இப்ப அவனுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறியே. இன்னும் 1 வருஷம் இருக்க போற. 1 வருஷத்துக்கு அப்புறமா நீ அவனை கழுத்தை கட்டிக்கிட்டு அலைய போற. உன் புள்ளைய அவன் கொஞ்சுவான், அவன் புள்ளைய நீ கொஞ்சுவ. என் பேத்தி நடு தெருவுல நிக்கணுமா? அவன் பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ வெளிய போடி, போடி. என்ன கோயிலுக்கு போன் பண்றியா? அவ வந்தாலும் இங்க ஒண்ணும் நடக்காது. முதல்ல உன்னை வெளிய போன்னு சொல்றல. போடி. இல்ல பாட்டி. போங்கறல. போ. வந்துட்டா. அரசி. என்ன ராஜு? ம். இது ஊர்ல சஸ்பெண்ட் ஆன அந்த இன்ஸ்பெக்டர் தானே? ம். சிவம் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சிருக்குமோ? இல்லன்னா நம்ம தெரிய வைப்போம். ம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். நீங்க எங்க இங்க? அங்கதான் வேலை பார்க்க விடாம பண்ணிட்டாருல அந்த வக்கீல் நல்ல சிவம். அப்புறம் இங்க தான் இருக்க. உங்களை சஸ்பெண்ட் பண்ண வச்ச வக்கீலும் இங்கதான் இருக்கான், அது தெரியுமா? என்ன மேடம் கிட்ட பழைய ஸ்பீடு இல்லையே. வக்கீல் சார் இங்க இருக்கிறது மட்டும் தான் தெரியுமா? அவர் இப்ப என் விருந்தாளியா தான் இருக்காரு. அது தெரியாதா? என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. மேடம், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லா போலீஸ் மரியாதையும் கொடுத்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? நிஜமாவா? சிவத்தை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்கு? சரி வா, ஸ்டேஷனுக்கு போலாம். ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கழுத்துல மஞ்சத்தாளி இருக்கு, ஆனா இந்த கல்யாணம் ஒரிஜினலா? இந்த கல்யாணம் சட்டப்படி சம்பிரதாயப்படி செல்லும். குழலிங்கிற பொண்ண இவர் கடத்திட்டதா அவங்க பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. உங்களால முடிஞ்சா அந்த பாட்டி கிட்ட பேசி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க. கிளம்புங்க. அந்த பொண்ணை கடத்தின கேஸ் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ அதெல்லாம் இப்ப எதுக்காக எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? எப்படி சுத்தி வந்து நின்னாலும் நீங்களும் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான கை இல்லையா? எதிர்காலத்துல உங்ககிட்ட கூட விசாரிக்க வேண்டியது வரலாம். எங்க கிட்டயா? இந்த கேஸ் எங்க கிட்ட விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ அவங்க 2 பேரும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், கோர்ட்டை வேற ஏமாத்திருக்கான். இதுல நாங்க 2 பேர் எப்படி உள்ள வருவோம்? சார், உங்க வக்கீல் மூலையை என்கிட்டயே காட்டுறீங்க. ஒரு போலீஸ்காரனால வக்கீல் மாதிரி கூட யோசிக்க முடியும், ஆனா யாராலையும் ஒரு போலீஸ்கார மாதிரி யோசிக்க முடியாது. அந்த கல்யாணம் நின்னு போயிருந்தா அதனால 100% லாபம் உங்களுக்கு தானே. உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்திருப்பா, அதுக்காக நீங்க இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. என்ன போலீஸ்காரங்க இந்த மாதிரி யுகத்துல கேஸ முடிக்க பாப்பீங்கன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா இது எல்லாமே உங்க கற்பனை தான் இன்ஸ்பெக்டர். நாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. தேவைப்படும் போது வேணா சொல்லுங்க, இந்த கேஸ்ல நாங்க என்ன பண்ணணுமோ அது நாங்க நிச்சயமா பண்ணுவோம். பண்ணிதான் ஆகணும், வேற வழியும் இல்ல. சரி, நான் வரட்டுங்களா? வாங்க. ச்சே, இந்த கிழவி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு? எந்த நேரத்துல எதை பண்ணணும்னு கொஞ்சம் கூட விவசாயே இல்ல. அரசி கூல், ரிலாக்ஸ். எப்படி ராஜசேகர் இப்ப ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. சிவம் மேல இருக்கிற கோவத்துல அந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ துருவி துருவி விசாரிக்க தான் போறான். நிச்சயமா விசாரிப்பான். அப்புறம் நாம தான் கடத்தணும்னு கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.
ஐயோ அப்படியே மொத்தமா முடிஞ்சிடும். இல்ல ரசி, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன? குழலியை கடத்தினது நம்ம ஆட்கள் இல்ல. வாட்? என்ன சொல்றீங்க ராஜு? ம் சொல்லுங்க. ஆமா ரசி, தெளிவா விசாரிச்சிட்டேன். இவனுங்க மண்டபத்துல குழலி தூக்க போயிருக்கானுங்க. அதுக்குள்ள வேற யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. வேற யாரோவா? யாரு? நாம இல்லைன்னா அது வேற யாரு எதுக்காக பண்ணணும்? அதான் தெரியல, கண்டுபிடிக்கணும். ஏசு விசாரணை ஆரம்பிக்க போதில்ல, பாப்போம். அன்பு, நீ எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு இருக்க? நான் தான் உன்னை வர வேண்டாம்னு சொன்னேன்ல. ப்ளீஸ் அன்பு, சொன்னா புரிஞ்சுக்கோ. உன்னை இங்க இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இங்க இப்படி பார்க்க கஷ்டமா இருக்குன்னா எனக்கு புரியல. உங்களை தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க ஏன் என்ன பார்த்து கஷ்டப்படணும்? இல்ல அன்பு, ஒரு பொண்ணு இப்படி ஸ்டேஷனுக்கு வந்து வந்து போயிட்டு இருக்கிறது, அதுவும் நீ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க படிச்சவர் தானே? அதுலயும் ஒரு லாயர் வேற. ஆம்பளை பொம்பளைன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அன்பு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க தனியா வந்துட்டு வந்துட்டு போறதுனால ஒன்னும் ஆக போறதில்லன்னு சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். இருக்கிற இடத்தை விட்டு அசைய கூட முடியாம உள்ள இருக்கீங்க. நீங்க என்னத்த பாத்துக்குவீங்க? நான் தான் ஆல்ரெடி ஜஸ்டிஸ வர சொல்லி சொன்னேன்ல. அவங்கெல்லாம் காலையிலேயே வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? அவங்க ஏன் உள்ள வராம வெளியே இருக்காங்க? உள்ள விட்டாதானே வருவாங்க. இன்ஸ்பெக்டர் ரொம்ப கெடுபடியா இருக்காரு. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே அவரை பார்த்து பயப்படுறாங்க. அவங்களால உள்ள வர முடியல. அதனாலதான் நான் உள்ள வந்தேன். சரி, குழலியோட பாட்டிய பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னாங்க? உங்க பிரச்சனைய நான் எதுக்கடி பார்க்கணும்? பாட்டி, கீழே போலீஸ் வந்தாங்க. போலீஸா? ஏன் வீட்டுக்குள்ளயா? குழலிய கடத்திட்டு போயிட்டாருன்னு நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னாரு. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவ கடத்திட்டு போனால, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே செய்வாங்க. அவன் பண்ணதுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ வெளியே போடி, போடி. எதுக்காக அவங்க இப்படி பண்றாங்க? அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அங்கிளும் சரவணனும் கூட இருக்காங்க. பசங்க? அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இனியா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாள். பசங்க முன்னாடி இப்படி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்க? பசங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. நீங்க அவங்கள நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஸ்கூல் விட்டு வந்ததும் இனியா என்ன ஏதுன்னு கேப்பா. வீட்டுல அம்மா யாருமே இருக்க மாட்டோம். அவளை பாத்துக்கோ அன்பு. அவ கேட்டானா நான் கேஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு. அப்படியே சொல்றேன். உங்க அம்மா அப்பா இனியா எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்களை வெளியில கொண்டு வர என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அத கேக்கதான் ஜஸ்டிஸும் டைகரும் என்ன உள்ள அனுப்புனாங்க. சத்தியமா தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. பசங்க முன்னாடி அரெஸ்ட் பண்ணது, அம்மாவுக்கு முடியாம போனது, நீ இப்படி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கஷ்டப்படுறதுன்னு எல்லாம் சேர்ந்து அப்படியே என் மைண்ட பிளாக் ஆக்கிருச்சு. எந்த ஐடியாவும் தோணல. மா, இன்ஸ்பெக்டர் வராருன்னு தகவல் வந்திருக்கு, நீங்க கிளம்புங்கம்மா. சரி, பசங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். சரி, நீ போ.